இது குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி சிலுவையில் அறையப்பட்டதா. இது நமக்கு ஒரு துக்கமான நாளாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு அநேக பாவிகள் ரட்சிக்கப்பட்டதினாலே இது நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு மானிடனாக அவதரித்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்தால் நாம் இதை அறிந்திருக்கிறோம். ஆனால் 30 ஆண்டுகள் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் 3.5 ஆண்டுகள் ஊழிய பிரகாரமான வாழ்க்கையிலும் வாழ்ந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். இதுவும் நாம் அறிந்தது. நாம் எப்பொழுதுமே இந்த 7 வார்த்தைகள் நாம் தியானிக்கிறது உண்டு. அது சம்பந்தமா அந்த வார்த்தைகளை மட்டும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு நினைவூட்டிவிட்டு அடுத்த பகுதிகளுக்கு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுவதற்கு முன்ன என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டப்பட்டார். சுருக்கமாக குற்றம் சாட்டப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார், விசாரிக்கப்பட்டார், அலைக்கழிக்கப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், துக்கப்படுத்தப்பட்டார், இழிவுபடுத்தப்பட்டார். இது எல்லாமே கைது செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைவதற்கு முன்பாக அவருக்கு நேர்ந்த கொடுமைகள். இந்த கொடுமைகளை அவர் ஏற்றதனால்தான் பாவிகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டு அவரை இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே மனமகிழ்ச்சியால் கொண்டாடுகிறோம் என்று நான் முன்னாடி குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த சிலுவையில அறைந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பகுதி கடந்து செல்லலாம். மன்னித்தார். யாரை மன்னித்தார்? சத்துருக்களை மன்னித்தார், ரட்சித்தார். சிலுவையில அறையப்பட்ட சகோதரி சொன்னது போல சிலுவையிலே அறையப்பட்டிருந்த அந்த 2 கல்வர்களை மன்னித்தார். கல்வர்களை மாத்திரமல்ல, உலகத்தில் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே மன்னித்தார். இந்த மன்னிப்பு என்பது அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருந்த 2 கல்வர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டார். அரவணைத்தான். தன் தாய்க்காக ஒரு சீடனை, ஒரு மகனாக தன் தாய்க்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தன் தாயை அரவணைத்தார். தத்தளித்தார். எந்த நேரத்தில் தத்தளித்தார்? தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவங்களை ரட்சிப்பதற்காக அனுப்பிய அந்த மகனை தேவன் மறந்ததினால், கைவிட்டதினால் இயேசு கிறிஸ்து தத்தளித்தார். தாகத்தால் தவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த தாகம் என்பது ஒரு தண்ணீரால் ஏற்பட்ட தாகம் அல்ல, இது அவருடைய ஆத்ம தாகத்தால் அவர் தவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது அர்ப்பணித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை அர்ப்பணித்தார். அவர் அந்த சிலுவையில அறையப்படாதபடிக்கு அவர் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் எத்தனையோ வழிகள் உண்டு. மரித்தோரை எழுப்பின இயேசு கிறிஸ்து தான் மரிக்க போவதை உணர்ந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். தன்னைத்தானே சிலுவையில் அறைவதற்கு ஒப்புவித்தார் தனது ஆவியை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் தமக்கு கொடுத்த அந்த ஆவியை சிலுவையிலே ஒப்புவித்தார். இதுதான் இயேசு